ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தாங்க. இந்த மலேசியா ட்ரிப்பில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது பெனாங் வீடியோ. பெனாங்கில் வந்து 2 டேஸ் வந்து இருந்திருந்தோம். அந்த வீடியோ தான் பார்த்துருந்தீங்க. இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஏர்போர்ட்டில் பாருங்கள் ரெடியாக இருக்கோம், கிளம்ப போகிறோம், ஃப்ளைட் ஏற போகிறோம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிறது லங்காவி ஐலாண்டு. லங்காவியில் வந்து 2 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். 3 டேஸ் வந்து லங்காவியில் இருந்திருந்தோம். அந்த லங்காவி ஐலாண்டோட ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கே என்னென்ன பிளேஸ் நாங்கள் பார்த்தோம், என்னென்ன பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு போகும்போது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லைங்க. சைனீஸ் ஐட்டம்ஸ், அந்த பிஸ்கட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, நமக்கு தேவையானது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாக்லேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட் இல்லை, எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் கிடைக்கிறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம ஃப்ளைட் ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், கிளம்பியாச்சு. ஏன்னா எல்லாமே நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் ட்ரிப் போகிறோம், அது 10-12 டேஸு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. லங்காவியில் எல்லா பிளேஸஸுமே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சூப்பர் கிளைமேட்டு, சூப்பர் ஏரியா, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு டேக் ஓவர் ஆயாச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெனாங்லேருந்து லங்காவி வரைக்கும் ஃபுல்லாகவே மேலே தான் போகுதுங்க. அப்படியே கடல் மேலேயே தான், கீழே பார்த்தாலே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஏன்னா அது ஒரு ஐலாண்ட், இது ஒரு ஐலாண்ட், எல்லாமே தீவு தாங்க, குட்டி குட்டியாக தீவுங்க. மேலே இருந்து பார்க்கும்போது நமக்கு அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது 1-2 நம்ம ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வந்து, அதாவது ஹைட்டில் மேலே இருந்து பார்க்கும்போது 1-2 ஸ்டில்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா போகும்போது அந்தளவுக்கு ஸ்டில் எடுக்க முடியாது இல்லையா, ஃப்ளைட்டில் இருந்து ஓரளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே போகணுங்க. லங்காவி வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா போயிட்டுருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்டிங் ஆகிறது, மேலே அந்த க்ளவுட்ஸுக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்ஸையும் ரொம்ப ரசித்து நாங்கள் இருந்தோம். அதனால தான் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளவுட்ஸுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், சீலை இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் டாட்டாக தெரியுது இல்லைங்களா, அது வந்து பெரிய ஷிப்புங்க. ஆனால் அவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது சின்ன டாட்ஸாக தான் தெரியுது. உட்காந்தாச்சு. மேடம் வந்து அம்மா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லங்காட்டி விண்டோ சீட் எனக்கு கொடுத்துட்டாங்க. அமைதியாக உட்காண்ட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஃப்ளைட் ஏறினது பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் தான், அதனால் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பகல்லைங்கிறதுனால நமக்கு வீடியோஸ் எடுக்கிறப்போ வந்து அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது ஒரு தீவு. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் லேண்டிங் ஆக போகுது. நம்ம வந்து லங்காவி வந்தாச்சு. லங்காவி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் போகிறோம். அங்கே வீடியோஸ் அதை வந்து நான் எப்படி இருந்தாலும் கோலாலம்பூரில் வந்து 4 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்ட்ருக்கோம். அந்த 4 டேஸில் வந்து நிறைய இருக்குங்க. ஆனால் அதை நான் வந்து ஒரே வீடியோவாக உங்களால் போட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக தான் நான் மேக்ஸிமம் போடுற மாதிரி இருக்கும். லேண்டிங் ஆயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்டிங் ஐலாண்டும் போயிருக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்
ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணதையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லென்த்தியான வீடியோவாகவே போடலாம். அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே நின்று ஒரு ஸ்டில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே வந்து ஃப்ளைட் முன்னாடி நின்று ஸ்டில் எடுத்துகிட்ருக்கோம். அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, சிஸ்டர் எல்லாம் பாருங்கள் எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு அழகான தருணம் தானே. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து ஃப்ளைட் முன்னாடி நின்று ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போயாச்சு. லங்காவியில் வந்து நாங்கள் எடுத்திருந்த ரூமையும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. ரொம்ப பெருசாக இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ரூம் தான் வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட ரொம்ப வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. 3 days இருந்திருந்தோம். 3 daysமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன வெரைட்டிஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆனால் நம்ம ரூமில் இருந்தே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூமில் இருக்கிற வியூ பாயிண்ட்டை விட கோலாலம்பூரில் நம்ம இருக்கிற ரூமில் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து நைட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் போயிருந்தோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அங்கே என்னென்ன ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பாருங்கள் எப்படி தான் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, என்னென்னே சொல்ல முடியாதுங்க. அதாவது பீச் ஓரத்தில் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து இந்த ஃபயர் இது வச்சு ஒரு கேம்ஸ் இது போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது ஃபயர் ஷோ. சரி அதை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 2 hours இருக்குங்க. இதை மட்டும் போடணுன்னாலே பெரிய லென்த்தாக போடணும், ரொம்ப போரிங்காக போயிடும். அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்க தாங்க அந்த ஃபயர் வச்சு பண்ணுறது எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறக்கு ரொம்ப இதாக அந்த நைட்டு வந்து ஒரு 8 o'clock இருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்த்தாங்க உட்காந்துட்டு நல்லா அந்த பீச்சோட காற்றுல ரொம்ப மணலில் உட்காந்து இது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பீச்சு காற்றுல உட்காரும்போது அந்த சும்மா அதாவது நம்ம ஷோ பார்க்காம சும்மா உட்காந்துருக்கும் போதே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஷூஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க பாருங்கள். நெருப்பில் பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோபோட்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாம் வந்து பக்கத்தில் கூட போய் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கிட்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. ரோபோட்டிக் கரெக்டாக நம்ம தமிழ் சாங்ஸே போட்டு டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரோபோட்டிக்கு அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ரோபோ வந்து டான்ஸ் ஆடுதுங்கும்போது எந்த குழந்தைங்க தான் நிற்காமல் போவாங்க. அவ்வளோ லைக் பண்ணி பார்த்தாங்க குட்டீஸ் எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் இது வந்து இந்த பீச்சில் அந்த ஃபயர் இது முடிஞ்சு உள்ளே நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா முன்னாடியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் எடுத்திருந்த ரூம் பார்த்திங்கன்னா ரூம் முன்னாடியே பீச் தாங்க. அந்த மாதிரி தான் ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனேயே பீச் வந்து நமக்கு கடல் வந்து முன்னாடி தெரியும். அந்த மாதிரியே தான் ஒரு 100 மீட்டர் வந்து நமக்கு பீச் வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி ரொம்ப எக்ஸைட்டிங்காக பாருங்கள், செம்ம பிஸியாக இருக்காங்க போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த ரொம்ப தொட்ட உடனே அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஜாலியாக நின்றுட்டுருக்காங்க, முழிக்கிறாங்க திருன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சும்மா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட்டு மாதிரி
ஸ்வீட்டாக இருந்துச்சு கேக் மாதிரி ஐட்டம்ஸு. இது வந்து பீனட்ஸ். அங்கே மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பீனட்ஸ் வந்து அதிகமாக அவங்க சேர்த்துறாங்க. அது வந்து சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸுங்க, அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருவாடு இல்லாமல் இருக்காதுங்க. ஒவ்வொரு நாளுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக கருவாடு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் மேங்கோ ஜூஸும் வச்சுருந்தாங்க. எல்லாமே அன்லிமிட்டெடு தாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கோவா ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து நமக்கு எந்த மாதிரி ஆம்லேட் வேணும், ஆஃப் பாயில் வேணுமா, கலக்கி வேணுமா, எந்த மாதிரி வேணும் நம்ம சொன்னோம்னா அப்போவே உடனே சுட சுட போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஜாமு, டோஸ்ட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. நாமளே டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் ஐட்டம், பன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி நம்ம சீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். சாண்ட்விச் மாதிரி நாமளே என்னென்ன வேணுமோ அதை வச்சு நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ, காஃபி இதுவுமே இருந்தது. டீ வேணுங்கிறவங்க டீ குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி இருந்துச்சு. 3 days அங்கே இருந்தோம். 3 daysமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நூடுல்ஸ் கண்டிப்பாக ஒரு ஐட்டமாக இருக்கும். கருவாடு கண்டிப்பாக பீனட்டு, இந்த கருவாடு வந்து கண்டிப்பாக ஒரு ஐட்டமாக இருக்குங்க. அப்புறம் ஆம்லெட் கம்பல்சரி. எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம டூரை சூப்பராக சுற்றி பார்க்கணும் இல்லைங்களா. எல்லாம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருக்காங்க சிஸ்டர் எல்லாருமே. புட்டிங், கேக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் வந்து நாங்கள் இருந்த ஹோட்டல், நதியாஸ் ஹோட்டல். இதிலிருந்து இப்படி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பாருங்கள், பீச் தெரியும், கடல் தெரியும். அந்த மரத்துக்கிட்ட தான் கடல். ஒரு 100 மீட்டர் தாங்க. இப்படின்னு ரோடை க்ராஸ் பண்ணால் நம்ம கடலை தொட்டுடலாம். ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு, அழகான பிளேஸு. அந்த பக்கம் எல்லாமே மால்ஸு, ஷாப்பிங் மால்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே இந்த லெஃப்ட் சைட்லேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாள் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு சுற்றி பார்க்குறக்கு. ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பர்வான பிளேஸுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்க்குறீங்களா, ரோப் காரில் போயிட்டுருக்காங்க. மேலே பாருங்கள் பெஞ்சில். அந்த மவுண்டைன் மேலே இருக்கிற அந்த உச்சி மலைக்கு போகணும். அதிலிருந்து அடுத்த மலைக்கு இதே ரோப் காரில் போகணும். இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, இது சூப்பரான பிளேஸ் தாங்க. பில்லா, அஜித்குமார் சார் நடித்த அந்த பில்லா படத்தில் வந்து வரும் இல்லைங்களா, ஸ்கை பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜ் தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் போகிற அந்த ஃபீலு செம்ம வேறு லெவல்னு சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக யாரும் அந்த பக்கம் போனாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். அப்படி இந்த ரோப் கார் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. அது நல்லா உச்சிக்கு போகும்போது அவ்வளோ பனி அப்படியே ஒரு மேகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பில்லா படத்தில் வந்து அஜித் சார் அப்படி நடந்து வர மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பிரிட்ஜு தாங்க இது. அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு ஃபால்ஸ் வேறு ஒன்று இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ். மேலே வந்து பாதி தூரத்துக்கு மேலே போயாச்சுங்க. முக்கால்வாசி தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வேணும்னா ஏதோ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்ளவுட்ஸு இப்படி தான் இருக்குது பாருங்கள். கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் பேர் மேலே போயாச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
அப்புறம் கொஞ்சம் பேர் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக நிறைய ஸ்டெப்பு தாங்க. அதனால் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சா, மெதுவாக அப்படி இப்படியே போயிட்டுருக்கோம். ஃபாஸ்ட்டாக போகிறவங்க முன்னாடி போய் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். நான் மேக்ஸிமம் பின்னாடி தாங்க போவேன் லாஸ்ட்டாக. பாருங்கள் அந்த ருக்கார் எப்படி போகுதுன்னு. பின்னாடி பாருங்கள், பின்னாடி இந்த பிரிட்ஜு கண்ணுக்கே தெரியல, அந்தளவு க்ளவுட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அது கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் உனக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப 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 அழகாக ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வீடியோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கேட்கவே முடியாதுங்க. காற்று அவ்வளோ அந்த அளவுக்கு காற்று வீசிச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேஸ், அங்கேயே வந்து இந்த மாதிரி தேட்டர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷோஸ் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது அங்கேயே தான். இது ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஒரு 3D எஃபெக்டில் நம்ம மேலேயே ஃபிஷ் வர மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். சூப்பரான ஒரு பிளேஸுன்னு தான் நம்ம சொல்லணும். அதிலிருந்து வெளியில் வந்தோன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸு இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் ஒரு மியூசியம் தான் போயிருந்தோம். ஒவ்வொரு இமேஜஸும் பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நான் ஷார்ட்டாக இந்த மியூசியமை மட்டும் நான் ஷார்ட்டாக ஒரு ரீல்ஸ் போட்டுடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல் வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ நான் ஷார்ட்டாக இதில் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தை மட்டும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு ரீல்ஸில் போடுறேன். நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு இமேஜஸும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கே வந்து எங்களுக்கே ரொம்ப பிடிச்சது, பெரியவங்களுக்கே. குட்டீஸ்க்கு அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம போய் உட்காரும்போது பார்த்திங்கன்னா சிற்பிக்குள்ளே மொத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு அதாவது அந்த எஃபெக்ட் தெரியலைங்க. இதே மொபைலில் வந்து நம்ம ஃபோட்டோவாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கேமரா மூலமாக பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எங்கள் குட்டியை உட்கார வச்சுட்டு அதுலேயே எடுத்த சிற்பிக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த நேரில் பார்க்க முடியல, நீ இதில் கேமரா வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக தெரிஞ்சிச்சு. ஒரு பாறை எல்லாம் நார்மல் பெயிண்டிங் தான், ஆனால் அந்த பாறையில் இப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஒரு சின்ன ஒரு சிம்பிள் லவ்ங்கிற லெட்டரில் இருந்தது. அது குழந்தைங்கள்லாம் அதில் ஏறி உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாள் நைட்டு வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயிருக்கோம். ஸ்ட்ரீட் ஃபுட் போனால் தான் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குது, என்ன இதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறக்காக மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் ஒரு நல்ல ஹோட்டல் போயிட்டு நைட்டு கம்பல்சரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அப்படி தான் நான் மேக்ஸிமம் போவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், டேஸ்ட் பண்ணவும் முடியும். அப்படிங்கிறக்காக இங்கே பார்த்திங்கன்னா ஷீ ஃபுட் தான் அதிகமாக இருந்துச்சு. சிக்கன் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் ப்ரான்னு, இந்த மாதிரி மஷ்ரூம் தான், நார்மல் மஷ்ரூம் தான், ஆனால் அதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் வெரைட்டியாக இருந்துச்சுங்க. நாங்கள் 1-2 டேஸ்ட் பார்த்தோங்க. எல்லாமாவும் சாப்பிட முடியும். 1-2 டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட ஐட்டம் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா டக்குன்னு வாங்கிடுவோம். இது மஷ்ரூம் தான், ஒரு குட்டி மஷ்ரூம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் போயிருந்தோம். அது வேறு லெவல்னு தான் சொல்லணுங்க. போட்டில் பாருங்கள், அந்த போகிற ஸ்பீடே உங்களுக்கு தெரியும். என்னோட ஹேர் பாருங்கள் என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சவுண்டோடு நான் போட்டேன்னு வைங்களேன், நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி காற்று, தண்ணி சத்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வாழுவான்ட்டு எல்லாருமே சத்தம் போட்டுகிட்டே தான் போனோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். யாருமே இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக. அதை ஒரு
ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட், ஒரு தீவுக்கு வந்து இந்த போட்டில் வந்து நல்லா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா தூக்கி தூக்கி அது அந்த அலை வரும் இல்லைங்களா, அப்படி தூக்கி தூக்கி போடுது. அச்சோ சாமி, வேறு லெவலில் சொல்லணுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் நான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போனதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே வந்து ஃபுட்டு போடுறாங்கங்க. ஒரு இடத்துல ஃபுட்டு போட்டாங்க அப்படின்னா மேலேருந்து ஈகிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து சாப்பிடுதுங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போட்டிங்கில் வர்றவங்க வந்து இந்த இடத்துல வந்தாச்சுன்னா ஃபுட்டு போடுறாங்க. உடனே எங்கெங்கேயோ பறக்கிற அத்தனை ஈகிள்ஸும் வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போகுது. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, நாங்கள் எந்த ஃபுட்டும் கொண்டு போட முடியலைங்கிறனால நிறைய போட்டுக்கு வந்தவங்க வந்து இந்த மாதிரி போட்டாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக வந்து டச் பண்ணி அழகாக போடுற ஃபுட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுது. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ ஈகிள்ஸ் இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கே பார்க்குறக்கு. அந்த இடத்துல போனோடனே அவங்க வந்து போட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த போட்டிங்லேயுமே சின்ன நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் போய் குளித்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் நல்லா நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. வெயிலே கொஞ்சம் கூட கிடையாது, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. எல்லாருமே ஜாலியாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாண்டிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். ஏர்லியாகவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பிளேஸ் போகலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 3 o'clock வரைக்கும் மட்டும்தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா லங்காவியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த ஈகிள் இருக்கிற அந்த பிளேஸுங்க. இது ரொம்ப அங்கே பார்த்திங்கன்னா லங்காவியில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அந்த ஈகிள் லோகோஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு பேக் வாங்கினா கூட எல்லாத்துலேயுமே ஈகிள் லோகோஸ் தான் இருக்கும். ஒரு சின்ன கீ செயின் வாங்கினா கூட எல்லாத்துலேயுமே அந்த ஈகிள் லோகோஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். பாருங்கள், அந்த ஈகிள் ஸ்டாச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பக்கத்தில் கடல் ஓரத்தில், அந்த தீவில் வந்து கடல் ஓரத்தில் ஈகிள் ஸ்டாச்சு இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய விட்டு போனது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீல்ஸில் வந்து நான் எல்லாமே போட்டுருவேன். என்னோடய ரீல்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஃபுல் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். ஒவ்வொரு கிளிப்பிங்ஸையும் நான் மிஸ் பண்ணல, எல்லாமே போட்டுருவேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஈகிள் ஸ்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே மைன்யூட்டாக அவ்வளோ லைன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டாச்சு. இது முன்னாடி ஸ்டில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிளேஸும் போயிருந்தோம். குட்டீஸ் 2 பேரும் நின்று அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே நின்று அவங்கவுங்க எல்லாருமே ஃபேமிலியோட ஸ்டில்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது. ஈஃபில் டவர் இருக்குது இல்லைங்களா நம்ம பாரிஸில், அந்த ஈஃபில் டவர் மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்மால் டவர் இருக்குது. அந்த பிளேஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம போக போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஈஃபில் டவர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே பொழுது சாஞ்சிருச்சுங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஆகிப்போச்சு. சரி ஓகே, இருட்டுறக்குள்ளே பார்த்துட்டு இங்கே நைட்டு லைட் செட்டிங் எல்லாம் போடுவாங்க, அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. எல்லோரும் முன்னாடி நின்று ஸ்டில் எடுத்துகிட்டு உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதாங்க. இந்த நாள் ட்ரிப்பு வந்து இதோட முடிச்சிட்டோம். அப்புறம் நைட்டு போயாச்சு. இங்கேருந்து பாருங்கள் கடல், அதுதான் ஈகிள் ஸ்டாச்சு தெரியுதுங்களா, அதை உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக அந்த இடத்த ஜூம் பண்ணி நான் காட்டியிருக்கேன். இவ்வளோ பெரிய ஈகிள் இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோண்டு தெரியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா ராட்டினெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லாமே. அதனால் இங்கேயே ரொம்ப நைட்டு வரைக்கும் இருந்துட்டு அப்படியே ரூம் போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்பில் இன்னும் 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், அந்தளவுக்கு நிறைய இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
டவர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நல்லா காற்று சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் வீடியோஸுக்கு வந்து நின்றுக்குவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சிஸ்டர் பொண்ணுதாவா. இதில் பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடலில் ஒரு போட்டு போச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரியே இருந்துச்சுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போட்டாக இருந்துச்சு. வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஆர்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த டவர். பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த போட்டு. பார்க்குறக்கு போட்டு மாதிரி இருக்குது. என்னடா இது தண்ணிக்குள்ளே கார் போகுதே அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா கார் மாதிரி இருக்கிற போட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் அதில் போகிறக்குள்ள எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் எங்களால் போக முடியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, 6 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, இதிலிருந்து நாங்கள் நம்மளோட ரூமுக்கு வரணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் தூரம் கூட, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.